வணக்கம் மக்களே, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th பார்ட்டியில செகண்ட் லெசன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க. அந்த லெசன் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து ஏழு எது வரைக்கும் போகும் அப்படின்னா பகுதி 5ல் மத்திய அரசு ஏழு வரைக்கும் ஓடும் அப்படின்னா ஆர்டிகல் 52 151 வரைக்கும் ஓடும். ஓகே, நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா பகுதி 1, ஓகேவா? பகுதி 1ல் 1லேருந்து 4 வரைக்கும் போயிருக்கோம். பகுதி 2ல் 5லேருந்து 11 குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வந்து போயிருக்கோம். அடுத்தது அடிப்படை உரிமை 12லேருந்து நமக்கு 35 முடிச்சிருப்போம். அடுத்தது டிபிஎஸ்பி 36லேருந்து 51 வரைக்கும் முடிச்சிருப்போம். அடுத்தது அடிப்படை கடமைகள் 51A, ஓகேவா? பகுதி 4A, இது பகுதி 4, பகுதி 4A, இது பகுதி 4, இது பகுதி 3, இது பகுதி 2ன்னு சொல்லிட்டு இது முடிச்சிருப்போம். இப்போ நம்ம மேலே வந்திருக்கோம், பகுதி 5 வந்திருக்கோம். பகுதி 5ல் மத்திய அரசு, ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 52லேருந்து ஆர்டிகல் 151 வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை வரும் அப்படின்னா 100 ஆர்டிகல் மேலே ஓடும். ஸோ நம்ம எதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து 52லேருந்து 78 வரைக்கும் ஓடும். ஓகேவா? ஆர்டிகல் 52லேருந்து 78 வரைக்கும் ஓடும். சட்டமன்றம், ஓகேவா? அதான் நாடாளுமன்றம் சொல்றோம்ல, அந்த நாடாளுமன்றத்தில் 79லேருந்து 123 வரைக்கும் ஓடும். ஓகேவா? 79லேருந்து 123 வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் நீதிமன்றம் கோர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கோர்ட் வந்து என்ன லா போகும் அப்படின்னா 124லேருந்து 140 வரைக்கும் ஓடும். ஓகேவா? அப்புறம் சிஏஜின்னு சொல்லுவாங்க. சிஏஜி வந்து பார்த்தீங்கன்னா 148லேருந்து 151 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ பகுதி 5ல் 52 151 அது ஒரு ஸ்பிளிட்டாக தான் பார்த்துருக்கோம். அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் வந்து 52லேருந்து 78, நாடாளுமன்றம் வந்து 79 123, நீதிமன்றம் கோர்ட் வந்து 124 147, சிஏஜி, ஓகே, சிஏஜி வந்து பார்த்தீங்கன்னா 148லேருந்து 151 வரைக்கும் வரும். ஓகேவா? பார்த்து பார்க்கலாமா? இதில் யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்ட் 1 வீடியோ நான் எடுக்க போகிறேன். பார்ட் 1 வீடியோவில் நம்ம யார் யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், இவங்க 3 பேர் தான் அந்த பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். சார் நிறைய பேர் வந்து கேட்டுப்பீங்க, சார் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ மாதிரி போடாமையா சேர்ந்த மாதிரி போறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாகவே டேட்டா தான் வரப்போகுது. என்ன வரப்போகுது? டேட்டா, கதை தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு எதுவும் பிக்சர்ஸ் எதுவுமே வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ அப்படியே நான் டேட்டாவை அழகாக சொல்லிட்டு வரேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பக்காவாக புரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பக்காவாக முடிச்சு விட்டுலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் பார்க்க போறோம். ஓகேவா? பிரசிடென்ட் தான் பார்க்க போறோம். எடுத்த உடனே ஆர்டிகல் 52, ஆர்டிகல் 51 யாரை பத்தி சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர். ஆர்டிகல் 52 யாரை பத்தி பேசுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் பத்தி தான் பேசியிருப்பாங்க. குடியரசுத் தலைவர்னா யாரு, எப்படி அதை பத்தி சொல்லியிருப்பாங்க 52ல். அப்புறம் 53 என்னன்னா குடியரசு, அதாவது பிரசிடென்ட்டோட நிர்வாகம், அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி 53ல் பேசுறாங்க. புரியுதா? ஸோ 52 என்னது? குடியரசுத் தலைவர்னா யாரு அதை பத்தி பேசுவாங்க. ஓகேவா? பிரசிடென்ட்னா யாருன்னு பேசியிருப்பாங்க. 53ல் பிரசிடென்ட்டோட நிர்வாகம், அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே, புரியல? 52னா இங்கிலீஷ் மீடியம் அதான் இருக்கு போது, தமிழ் மீடியம் அதான் இருக்கு போது. என்னை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு முடியணும் லெசனை. ஓகேவா? நான் ஏன் அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரே லெசனை 2 எடுத்துன்னு போறேன். நம்ம எவ்வளோக்கெல்லாம் சீக்கிரமா முடியணும் ஒன்று பார்க்கணும். அது மாதிரி நமக்கு இன்னைக்கு டேட் வந்து 23 ஏப்ரல் 23. நம்ம இன்னும் 2 நாளில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகே, நம்ம எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக லெசனை முடிக்கணுமோ எவ்வளோக்குள்ள அடுத்து ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ப்ரீவியஸ் ரிவிஷன் பார்க்கணும். இன்னும் 12th இருக்கு, 6th to 9th சொல்லிட்டு நிறைய கிளாஸ் இருக்கு. 10th லெசனே எத்தனை நாள் எடுத்துட்டு இருந்தேன், எப்போ முடிக்கிறது? என்னை பொறுத்தவரைக்கும் கொடுத்தனால டக்குன்னு முடிக்கணும். ஓகேவா? என்னோட பழைய ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா நான் எவ்வளோ ஸ்பீட் போகணும் உங்களுக்கே தெரியும். புது ஃபாலோவர்ஸுக்கு இப்போ தெரிஞ்சவங்க உங்களுக்கு புரியும் செய்யும், டக்குன்னு லெசனே முடிக்கணும். அந்த மாதிரி தான் நான் கொண்டு போவேன். கண்டிப்பாக புரியும். அப்படியே கவனிங்க. ஓகே, யாரு தான் சார் இந்த குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தான் இந்தியாவோட மிகப்பெரிய உயர்ந்த பதவி. இந்தியாவில் மிகப்பெரிய உயர்ந்த பதவி யாருன்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட். ஓகேவா? யாரு? பிரசிடென்ட் தான் இந்தியாவோட மிகப்பெரிய உயர்ந்த பதவி. அவருக்கு மேல எந்த பதவியுமே கிடையாது. அவர் தான் வெறும் இந்தியாவின் முதல் குடிமகன். நம்ம நாட்டோட இந்தியாவோட முதல் குடிமகன் யாரு? பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். இப்போ நம்மளோட பிரசிடென்ட் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரதீபா முர்மு, அவங்க தான் இருக்காங்க. ஸோ அதே கவனிச்சுக்கோங்க. முக்கியமாக யாருன்னா அவர் பெயர் அளவிலான தலைவர். அவர் வந்து ஒரிஜினல் தலைவர் கிடையாது, பெயர் அளவிலான தலைவர். இது கேட்பாங்க மிஷின்ல. குடியரசுத் தலைவர் எப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் வந்து ஒரு பெயர் அளவிலான தலைவர். அந்த மாதிரி அவர் முப்படை தலைமை தளபதி. 3 படம் இருக்குல்ல, ஏர்ஃபோர்ஸ், அது ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் சொல்லிட்டு 3 படம் இருக்குல்ல, அதுக்கான தலைமை தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட் தான். ஓகேவா? இந்த 2 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பெயர் அளவிலான தலைவர் தான் யாரு? பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். அது மாதிரி முப்படை தலைமை தளபதி அவரு தான். இவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, மத்திய அரசின் அரசியலமைப்பின் தலைவர். மத்திய அரசின் அரசியலமைப்பின் தலைவர்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய அரசின் நிர்வாக தலைவர்னு சொல்லுவாங்க. என்னது? மத்திய அரசின் நிர்வாக தலைவர், மத்திய அரசின் அரசியலமைப்பு தலைவர். ஓகேவா? அடுத்து என்ன செஞ்சீங்கன்னா அவர் ஒரு பெயர் அளவிலான தலைவர் தான், உண்மையான தலைவர் கிடையாது, பெயர் அளவிலான தலைவர். புரியுதா? அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா அவர் தான் முப்படை தலைமை தளபதி. என்னது?
முப்படை தலைமை தளபதி. இப்போ புரிஞ்சிச்சா? ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர்னா யாருன்னு சொல்லுது. ஆர்டிகல் 53 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவரோட நிர்வாகம், அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசுது. குடியரசுத் தலைவர்னா யாரு? அவர் தான் இந்த நாட்டுக்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், இந்தியாவின் முதல் குடிமகன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான இது பார்த்துடும். ஓகே சார், இப்போ யாரும் பிரசிடென்ட் ஆயிடலாமா அப்படின்னு உங்க டவுட் இருக்கும். இப்போ வீடியோ பார்க்குறேன், நீங்க பிரசிடென்ட் ஆயிடலாமா? என்னால் ஆக முடியுமா? அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நான் சொல்ல போறேன், கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர் ஆகணும்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பக்காவா சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். என்னது? இந்தியாவோட ஒரு சிட்டிசனா இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் விஷயமே இந்திய குடிமகனா இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் இந்திய குடிமகனா இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு 35 வயசு கம்ப்ளீட் ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயசு கம்ப்ளீட் ஆகணும். ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னா மக்களவை இருக்குல்ல, லோக்சபாவோட உறுப்பினருக்கான தகுதி இருக்கணும். அதாவது லோக்சபாவோட உறுப்பினருக்கான தகுதி இருந்தால் தான் நம்ம என்னவா முடியும்? பிரசிடென்ட் ஆக முடியும். அப்போ குடியரசுத் தலைவராக இருக்கிறதுக்கு நம்ம என்னவா இருக்கணும்? இந்திய குடிமகனாக, இந்திய சிட்டிசனாக இருக்கணும், 35 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். மக்களவை லோக்சபா உறுப்பினருக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி பிரசிடென்ட்டுக்கும் இருக்கணும். புரியுதா? ஸோ இந்த 3 ரொம்ப முக்கியம். அதை விட என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட். என்னது? நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்ல 50 பேருங்க, சாதாரணமா இல்லை, 50 பேர் உங்களை முன்மொழியணும், வழிமொழியணும். இவர் தான் பிரசிடென்டா வரணும்னு சொல்லிட்டு உங்க என்ன பண்ணணும்னா முன்மொழியணும். இது ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன் யார் தான் பண்ணுவாங்க? நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிஸ் இருக்காங்கல்ல, எதிர்கட்சி தலைவர்கள், அப்புறம் ஆளுங்கட்சி தலைவர்கள். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 50 பேர் உங்களை முன்மொழியணும், வழிமொழியணும். இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் மக்களவையில் லோக்சபா உறுப்பினருக்கான தகுதி இருக்கணும். வேற என்ன சார் இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டு சும்மா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு ராஜ்யசபா லோக்சபாவா எம்எல்ஏவா இருக்கக்கூடாது. நீங்க நாட்டிய மெம்பரா ராஜ்யசபா லோக்சபா எம்எல்ஏ மக்களவை மாநிலங்களவை ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடாது. அப்படியே நீங்க இருந்தாலும் நீங்க பிரசிடென்ட் ஆக போறீங்கன்னா உங்க பதவியை தூக்கிடுவாங்க. புரியுதா? நீங்க எம்எல்ஏவோ ராஜ்யசபா இல்லை எம்பியாவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க பிரசிடென்ட் ஆக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பதவி போயிடும். புரியுதா? நீங்க பிரசிடென்ட் மட்டும் தான் உங்களுக்கான ஒரே பதவி. நீங்க பிரசிடென்ட் ஆகிட்டீங்கன்னா உங்க அந்த பதவி மட்டும் தான் இருக்கும், வேற எந்த பதவியும் இருக்காது. ஓகேவா? ஸோ இதை சொல்லிட்டேன்னா வேற என்ன இருக்கு அப்படின்னா மத்திய மாநில அரசியலையோ, அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க இருக்கக்கூடாதுங்க. ஓகேவா? கவர்மெண்ட் ஜாப்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ அரசு ஊதியம் கவர்மெண்ட் ஜாப்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையில நீங்க இருக்க கூடாது. புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான் குவாலிஃபிகேஷனு. ஓகே, அப்ப நீங்க பிரசிடென்ட் ஆனா என்ன முக்கியம்? 35 வயசு ஆயிருக்கணும், இந்திய குடிமகன் ஆயிருக்கணும், மக்களவை உறுப்பினருக்கான அந்த தகுதி இருக்கணும். முக்கியமா நாடாளுமன்றத்துல பார்லிமெண்ட்ல 50 பேர் உங்க முன்மொழியணும், வழிமொழியணும். ஒரு ராஜ்யசபா லோக்சபா அப்புறம் எம்எல்ஏவா இருக்கக்கூடாது. மத்திய மாநில அரசுலயோ ஒரு உள்ளாட்சி அமைப்புலயோ கவர்மெண்ட் சம்பளத்துல நீங்க இருக்கக்கூடாது. ஓகேவா? அது மாதிரி நல்ல ஒரு தெளிவோட சிந்தனை இருக்கணும். ஐக்கிய லெவல் கரெக்டா இருக்கணும்னு சொல்லுவேன். அந்த புக்ல பார்த்து கொடுத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேர் என்ன இருக்கோ பக்காவா முடிச்சிட்டேன். பிரசிடென்ட்னா யாரு, என்ன ஆர்டிகல்னு சொல்லிட்டேன், அவர் பேரவையான தலைவர் அதையும் சொல்லிட்டேன், முப்படை தலைமை தளபதினு சொல்லிட்டேன், குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். ஓகேவா? சரி சார், பிரசிடென்ட் நீங்க சொல்றீங்க, இந்தியாவுக்கே முதல் அவர் தான் என்ன சொல்றாங்க, கட்ரா. ஓகே சார், நீங்க என்ன சொன்னீங்கன்னா இந்தியாவுக்கு அவர் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்றீங்க. அவர் எங்க தங்குவாரு, அவர் எங்க இருப்பாரு, அவருக்கான வீடு எங்க இருக்கு, அவருக்கான ஆபீஸ் எங்க இருக்கு, அதை தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? கரெக்டுன்னு பாருங்க. குடியரசுத் தலைவரோட வீடு, அலுவலகம், ஆபீஸ் எல்லாமே ஒரே இடத்துல தாங்க இருக்கும். குடியரசுத் தலைவர் தங்கி இருக்காருல வீடு, இப்ப நமக்கு வீடு இருக்கும், ஆபீஸ் வேலைக்கு போற இடம் ஒரு இடத்துல இருக்கும். ஆனா குடியரசுத் தலைவருக்கு வீடும் ஆபீஸும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஒரே இடத்துல தான் இருக்கும். எங்கன்னா 3 இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் டெல்லி, நியூ டெல்லியில இருக்கும். ஓகேவா? எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. அவர் 90% நியூ டெல்லியில தான் இருப்பாரு. அடுத்தது எங்கன்னா சிம்லால இருப்பாரு. எங்க? சிம்லால இருப்பாரு. அடுத்து ஹைதராபாத்ல இருப்பாரு. 3 இடம் தான். 99% அவர் நியூ டெல்லியில தான் இருப்பாரு. ஓகேவா? எங்க இருப்பாரு? நியூ டெல்லியில தான் இருப்பாரு. அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ராஷ்டிரபதி பவன். ஓகேவா? ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க. அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்னது? ராஷ்டிரபதி பவன். அது என்ன சொல்லுவாங்கன்னா குடியரசுத் தலைவரோட வீடு, ஹோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவரோட வீடு ஆபீஸ் ஒரே இடத்துல தான் இருக்கும். மோஸ்ட்லி நியூ டெல்லி தான் இருப்பாரு. அது பேர் என்னது? ராஷ்டிரபதி பவன். அப்ப இது சார் சிம்லா ஹைதராபாத் இருக்கு. அது என்ன சார்னா ஒண்ணும் கிடையாது. சிம்லால அவர் தங்குற இடத்துக்கு பேரு ரீட்ரீட் பில்டிங். என்ன பில்டிங்? ரீட்ரீட் பில்டிங்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத் அவருக்கு பேர் ராஷ்டிரபதி நிலையம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ராஷ்டிரபதி நிலையம்னு சொல்ல போறாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, அவர் இந்தியாவோட ஒரு கனெக்டிங்ல இருக்கும். எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வரணும், நம்ம எல்லா மாநிலத்துக்கும் வந்துட்டு போகணும், ஒரு டச் இருக்கணும்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்க வந்துட்டு போவார். சிம்லா ஒரு இடத்துலயும் ஹைதராபாத்ல இந்த ராஷ்டிரபதி நிலையத்துக்கும் சும்மா வந்துட்டு போவார். 90% அவர் எங்க இருப்பார்னா சென்ட்ரல், அதாவது நியூ டெல்லியில மட்டும்தான் இருப்பார். ஓகே, அது பேர் ராஷ்டிரபதி பவன். இப்போ புரிஞ்சிச்சு அவர் எங்க இருப்பான்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அவருக்கான எலெக்ஷன் பார்க்க போறோம். ஓகேவா? என்னது? அவருக்கான எலெக்ஷன் பார்க்க போறோம். எப்படி அவங்க தேர்தல் இன்வால்வ் ஆவாங்க, எப்படி அவங்க தேர்தல் நடக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன மாதிரி தேர்தல்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். என்ன எலெக்ஷன்?
இன்டைரக்ட் எலெக்ஷன் மறைமுக தேர்தல். இப்ப நம்ம வந்து ஓட்டு போடுறோம். நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போட்டோம்? பிரதிபா முன்மன் இருக்காங்களே, இப்ப குடியரசுத் தலைவர், அவங்க நம்ம ஓட்டு போட்டோமா? உங்களை தான் கேட்கறேன், வீடியோ போற உங்களை தான் கேட்கறேன். ஓட்டு போட்டாலும் நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டோமா? இல்ல. நம்ம யாருக்கு போட்டிருப்போம்? ஆளுங்கட்சியா இருப்பாங்களா? இப்ப வந்து இப்போ ஆளுநர் இருக்கிறது யாரு? ஒண்ணு பிஜேபி இல்ல காங்கிரஸ், அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். இவங்களை போட்டு போனா குடியரசுத் தலைவர் நம்ம போட மாட்டோம். அதாவது பிரதமருக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம். இவங்க போட மாட்டோம், போட மாட்டோம். அதனாலதான் என்னது இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல். நம்ம எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் ஓட்டு போடுவோம். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குடியரசுத் தலைவர் ஓட்டு போடுவாங்க. புரிஞ்சிச்சு? அதுக்கு பேர் என்னது? அதனால ரொம்ப முக்கியமானது மறைமுக தேர்தல். ஒரே நிமிஷம் இருங்க. கட்டுறா. ஓகேவா? என்ன தேர்தல்னா மறைமுக தேர்தல், இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்புறம் அவங்களுக்கான காலம் வந்து கேட்பாங்க, எத்தனை வருஷம் அவங்க வந்து பிரசிடென்டா இருப்பாங்க கேட்டாங்க அப்படின்னா 5 வருஷம் கண்ணா. எத்தனை வருஷம் கண்ணா? 5 வருஷம். ஓகேவா? அவங்க இப்ப மீண்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் தேர்தல் நிக்கலாமா? ஒரு பிரசிடென்ட் அவங்க வந்து நிக்க முடியுமானா? எஸ், நிக்கலாம். ஓகே, மீண்டும் அவங்க தேர்தலில் நிக்க முடியும். இப்ப ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தாலும் அவர் நினைச்சாரா இன்னொரு வாட்டி நிக்கலாம். அதுக்கு ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டாங்கன்னா கேட்பாங்க. எல்லாம் எக்ஸாம் ஹால்ல கூட்டு காரணத்துல கேட்பாங்க. இப்போ ஒருத்தவங்க பிரசிடென்டா வின் பண்ணாங்கன்னா மறுபடியும் அவன் தேர்தலில் நிக்க முடியுமான்னு கேட்பாங்க. எஸ், நிக்கலாம். அவங்களுக்கான கால அளவு எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5 வருஷம் வந்து பிரசிடென்டா இருப்பாங்க. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிங்க. என்ன எலெக்ஷன் கேட்டாங்கன்னா மறைமுக தேர்தல். ஓகே, இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லிட்டோம். அது வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார அடிப்படையில் வாக்குன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாது கிரீன் கலர் பச்சை கலர்னு சொல்லிட்டு அது இது பண்ணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாரெல்லாம் சார் அவங்க ஓட்டு போடலாம், யாரெல்லாம் அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ பிரசிடென்டா ஒருத்தர் நிக்கிறாங்கன்னா யாரெல்லாம் ஓட்டு போடலாம், யாரெல்லாம் ஓட்டு போடக்கூடாது, அது நமக்கு தெரியணும். ஓகே, பிரசிடென்ட் தேர்தல் நிக்கிறாங்கன்னா யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னா நல்லா சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. நாடாளுமன்றம் இருக்குல்ல, நாடாளுமன்றம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 தாங்க இருக்கும். 2 வீடு, கீழவை மேலவை. கீழவை மேலவைன்னு 2 இருக்கும். இந்த பக்கம் மக்களவை, இந்த பக்கம் மாநிலங்களவை. இங்கிலீஷ்ல ராஜ்யசபா லோக்சபான்னு இருக்கும். அதுல இருக்கக்கூடியவங்க தான் வந்து ஓட்டு போடுவாங்க. இது புரியுதா? பார்லிமெண்ட்ல, நாடாளுமன்றத்துல ராஜ்யசபா, லோக்சபா, மக்களவை, மாநிலங்களவை, அதோட உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல மாநிலங்கள்ல என்ன இருக்கும்? சட்டமன்றம் இருக்கும். அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. இது நம்மளுக்கு புரிஞ்சிச்சா? என்ன சிதம் மாநிலங்கள்ன்றீங்க, மக்கள்ன்றீங்க, ராஜ்யசபான்றீங்க, லோக்சபான்றீங்க, ஒன்றும் இல்லை. கிளியரா புரிஞ்சிச்சா? நாடாளுமன்றத்தில் 2 வீடு, ராஜ்யசபா, லோக்சபா, அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. இது புரிஞ்சிச்சா? ஓகே, கவனிங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா, லோக்சபா மெம்பர்ஸ் ஓட்டு போடுவாங்க. ஓகேவா? ராஜ்யசபா, லோக்சபால கூடிய மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போடுவாங்க. வேற யார் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, எல்லாத்தோட ஸ்டேட்டோட சட்டமன்ற உறுப்பினர்கள் போடுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பரும் ஓட்டு போடுவாங்க. அப்புறம் ராஜ்யசபா, லோக்சபா, மக்களவை, மாநிலங்கள் உறுப்பினர்கள் ஓட்டு போடுவாங்க. வேற யார் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம், டெல்லி, பாண்டிச்சேரி. என்னது? டெல்லி, பாண்டிச்சேரி மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதை தான் கேட்டுட்டே இருப்பாங்க எக்ஸாம் ஹால்ல. யூனியன் பிரதேசத்துல எந்த இது வந்து ஓட்டு போடுவாங்க கேட்டாங்கன்னா டெல்லி, பாண்டிச்சேரி உறுப்பினர்கள் ஓட்டு போடுவாங்க. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போடுவாங்க. அப்புறம் அதாவது எம்பிஸ், ராஜ்யசபா, லோக்சபா எம்பிஸ் ஓட்டு போடுவாங்க. அப்ப யார் ஓட்டு போட மாட்டாங்க? இதையுமே கேட்பாங்க. கூட்டுக்காரணத்து குத்தில் யார் ஓட்டு போடுவாங்க, யார் ஓட்டு போடுவாங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான டக்குன்னு சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யாரு சார் ஓட்டு போட மாட்டாங்க? மாநில சட்டமன்றம் இருக்குல்ல, மாநில சட்டமன்றம் இருக்குல்ல. இப்ப தமிழ்நாட்டுல மேலவைன்னு ஒண்ணு இருக்காங்க. 6 ஸ்டேட்ல மட்டும்தான் மேலவைன்னு இருக்கும். 6 ஸ்டேட்ல தான் ஸ்டேட் மாநிலம் இருக்குல்ல, தமிழ்நாடு, கேரளா, அந்த மாதிரி அந்த ஸ்டேட்ல மேலவை, கீழவைன்னு இருக்கும். அதுல மேலவை உறுப்பினர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுல மேலவைன்னு ஒண்ணு இருக்கா, கீழவைன்னு ஒண்ணு இருக்கானா? மேலவை கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதை பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க பிரசிடென்ட்டுக்கு மாநில சட்டமன்றத்துக்குள்ளே மேலவை உறுப்பினர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இது தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம்னா நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது 12+2 = 14. இந்த 14 பேர் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த 12+2 இந்த 2 பேர் யார் தெரியுமா சூஸ் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. அவரே சூஸ் பண்ணி நீங்க ஓட்டு போடுற அவங்களே விட்டுருவாங்களா? அது கிடையாது. லாஜிக்கலி தப்பு தானே. அப்ப அம்பேத்கர் எந்த அளவுக்கு வந்து எழுதிருக்கான்னு பாருங்க கான்ஸ்டியூஷன் அழகா. இந்த 12+2 பேர், இந்த 14 பேரை ஓட்டு போட அவர் அலோவ் பண்ணல. ஏன்னா அவங்களை சூஸ் பண்ற யாரு? பிரசிடென்ட். அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். அப்ப ஓட்டு போடாதது யாரு? நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதான் இந்த 12+2. இந்த 12 பேர் வந்து ராஜ்யசபா, இந்த 2 பேர் வந்து லோக்சபா. ஓகேவா? மாநிலங்களவையில 12 பேரும், மக்களவையில 2 பேர் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. மொத்தம் 14 பேர் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் மாநில சட்டமன்றம் இருக்குல்ல, மாநில சட்டமன்றத்துல மேலவை உறுப்பினர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. புரிஞ்சிச்சா? அப்ப யார் ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு, யார் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கான குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சிச்சு, எப்படி எலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் குடியரசுத் தலைவர்னா யாருன்னு சொல்லிட்டேன். ஓகே, வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இவங்க யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க கேட்பாங்க. இப்போ படத்தெல்லாம் பாக்குறோம்ல, பாகுபலி ஆகியனா அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. அது யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல, உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி,
அதாவது சிஜேஐன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. உச்ச நீதிமன்றம், நாட் ஹைகோர்ட். உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. இதுவுமே கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இது பார்த்துட்டோமா, அடுத்து நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவங்களோட அதிகாரம். சரி, இப்போ குடியரசுத் தலைவர்னா யாரு, அவர் என்ன வயசு, என்ன குவாலிஃபிகேஷனு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கான தேர்தல் முறையை பார்த்துட்டோம். அவருக்கு என்ன பவர் இருக்கு, ஏன்னா இந்தியாவுக்கே அவர் என்னது கட்டுறா, அவர் தான் இந்தியாவுக்கே முதல் குடிமகன். அப்போ அவர் எவ்வளோ பவர் கொடுத்துருக்கணும். கான்ஸ்டியூஷன் எழுதுறப்ப எப்படி யோசிச்சு எழுதிருக்காங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். அவர்களான அதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். அந்த அதிகாரத்தில் இப்போ ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். நிர்வாகத்தில் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருக்கான பவர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பவர்னா ஆர்டிகல் 77, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 77, ஆர்டிகல் 77 என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசு இருக்குல்ல, மத்திய அரசின் நிர்வாகம் குடியரசுத் தலைவர் தான் செயல்படும். மத்திய அரசோட மத்திய அரசு இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லா ப்ராசஸுமே யாரோட பேர்ல தான் நடைபெறும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பேர் தான் நடைபெறும். புரியுதா? எனவே ஆர்டிகல் 77 என்ன சொல்லுதுன்னா, நீங்க எந்த வேலை பண்ணாலும் எது செஞ்சாலும் குடியரசுத் தலைவர் பேர்ல தான் செயல்படணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஆர்டிகல் 77 என்னது, மத்திய அரசின் நிர்வாகம் குடியரசுத் தலைவர் பேர்ல செயல்படும். ஓகேவா, இதை தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் பண்ணாங்க தெரியுமா, குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் பண்ணாங்க தெரியுமா, யூபிஎஸ்சி இருக்குல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க தான் சூஸ் பண்றாங்க. அந்த யூபிஎஸ்சி அந்த எக்ஸாமோட தலைவர் மற்றும் உறுப்பினரை யாரை சூஸ் பண்ணுவா, குடியரசுத் தலைவர் தாங்க சூஸ் பண்ணாங்க, பிரசிடென்ட். இந்த யூபிஎஸ்சியோட தலைவர் மற்றும் உறுப்பினர் யாரை நியமனம் பண்றது, நம்ம குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றாரு. அப்புறம் வேற யாரும் சூஸ் பண்றாரு அப்படின்னா கவர்னர் இருக்கால, ஒவ்வொரு நாட்டோட ஆளுநர், அதாவது ஒவ்வொரு மாநிலத்தோட ஆளுநரை அவர் தான் சூஸ் பண்ணுவாரு. அது மாதிரி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இருக்காங்கல்ல, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பவர்னு சொல்லிட்டு. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் எத்தனை தீர்ப்பு, எத்தனை இது வழங்குது, அதை நியமனம் பண்றது யாரு, நம்ம குடியரசுத் தலைவர், நம்ம பிரசிடென்ட். நம்ம பவர் எவ்வளவு பவர் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்தோட ஆளுநர்கள், கவர்னர், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், அது மட்டும் இல்லாம இதர அதர் கோர்ட்ஸ் ஜட்ஜ் வந்து அவங்க தான் இது பண்றாங்க. ஓகேவா, சப்போஸ் கவர்னர், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டோட மற்றும் இன்னொரு ஜட்ஜை எல்லாத்துமே ஆதா பண்றது நம்ம பிரசிடென்ட் தான் பண்றாரு. வேற என்ன சார் ஒரு பவர் இருக்கு அப்படின்னா, நல்லா பாத்துக்கோங்க, வேற என்ன பவர் இருக்கு அப்படின்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஓகேவா, இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. யாருப்பா, அட்டார்னி ஜெனரல். ஆர்டிகல் 76. ஓகே, ஆர்டிகல் 76 அட்டார்னி ஜெனரல் பத்தி பேசுவோம். அட்டார்னி ஜெனரல் பத்தி பேசுவோம். இப்போ சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு பிரச்சனை வந்ததுன்னா இவர் தான் வந்து முதல்ல நிற்பார், அவர் அட்வொகேட்டா வந்து நிற்பார். யாரு, அட்டார்னி ஜெனரல் தான் வந்து நிற்பார். ஆர்டிகல் 76 யாரை பத்தி பேசுதுன்னா அட்டார்னி ஜெனரல், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஓகேவா, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் ப்ராப்ளம்னா அவர் தான் வந்து நிற்பார். ஓகேவா, அடுத்து யாருன்னா சிஏஜின்னு சொல்றாங்க. ஓகேவா, இவர் தான் சிஏஜி தலைவர், இவர் தான் சிஏஜி, கணக்கொழுக்கு பாக்குறவர். ஓகேவா, நம்ம நாட்டுக்கே கணக்கொழுக்கு பாக்குறாருன்னா இந்த சிஏஜி தான், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு சொல்லுவாங்க. சிஏஜி இங்கிலீஷ்ல பொறுத்தவரைக்கும் சிஏஜின்னு சொல்லுவாங்க. இவரை நியமனம் பண்றது யாரு, நம்ம பிரசிடென்ட் தான். அது மாதிரி அட்டார்னி ஜெனரல் நியமனம் பண்றது நம்ம பிரசிடென்ட் தான். ஓகே, அப்ப நம்ம சிஏஜி அவரையும் தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன், அந்த எலெக்ஷன் கமிஷன் மட்டும் அவங்களோட 2 தேர்தல் ஆணையரை இவர் சூஸ் பண்றாரு. ஓகேவா, அப்ப யார் யாரு, சிஏஜி, அட்டார்னி ஜெனரல், எலெக்ஷன் கமிஷனோட ஹெட், அப்புறம் அதோட 2 உறுப்பினர்களை யார் தான் பண்றது, நம்ம பிரசிடென்ட் தாங்க பண்றாரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம மற்ற நாடு இருக்குல்ல, மற்ற நாட்டோட தூதர், இந்திய நாட்டுல இருந்து ஒரு தூதர் அங்க வச்சிருப்பாங்க, அதுவும் நம்ம நியமனம் பண்றது யாருன்னா நம்ம குடியரசுத் தான் நியமனம் பண்றாரு. ஓகேவா, அது மட்டும் இல்லாம உயர் ஆணையர்கள். ஓகேவா, இந்தியாவில இருந்து மற்ற நாட்டுல வந்து தூதரா இருப்பாங்க அங்க இருக்க. இப்ப நம்ம இந்தியாவில இருக்கோம், நம்ம இந்தியாவில கூடிய நபர்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து சொல்லி பல நாடுகள்ல இருப்பாங்களா. இப்ப அவங்களுக்கு பிரச்சனை யார் பண்ணுவாங்க, நம்ம இந்தியா தான் பண்ணணும். அதனால அவங்க தூதர்னு ஒருத்தர் வந்து உட்கார வைப்பாங்க. அதை யார் சூஸ் பண்றது அப்படின்னா, அவங்களை யாருக்கு நியமனம் பண்றது அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் தான் பண்றாங்க. ஓகேவா, அப்ப மற்ற நாட்டுக்கான தூதரையும் உயர் ஆணையரையும் யாரு நியமனம் பண்றதுன்னு கேட்டா யாரை சொல்லணும், பிரசிடென்ட் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம நம்ம பிரதமர், பிஎம், அப்புறம் பிரதம அமைச்சர்கள், மற்ற அமைச்சர்கள், அப்புறம் துறை சார்ந்த ஒதுக்கீடு இருக்குது, ஆலோசனையா பிரதம அமைச்சர். ஓகேவா, இப்ப அமைச்சர் இருக்காங்க, அமைச்சருக்கான துறை ஒதுக்கீடு, இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்துக்கோங்க, இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரே முடிவு பண்ண மாட்டாரு, பிரதமர் சொல்லி குடியரசுத் தலைவர் கேட்பாரு. ஓகேவா, அதாவது பிரைம் மினிஸ்டர் சொல்லி அது யார் பண்ணுவா, பிரசிடென்ட் பண்ணுவாங்க. புரியுதா, இது பக்கா புரியுதா? அப்ப பிரைம் மினிஸ்டர் அவங்க தான் நியமனம் பண்றாங்க, மற்ற அமைச்சரும் யார் தான் நியமனம் பண்றது, நம்ம பிரசிடென்ட் தான் பண்றாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், பிரதமர் வச்சு பண்றாங்க. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப சட்டமன்ற அதிகாரம், இப்ப நிர்வாக அதிகாரி மொத்தமா. இப்ப சட்டமன்றம்னா நாடாளுமன்றம். நான் என்ன சொன்ன, நாடாளுமன்றத்துல ராஜ்யசபா இருக்கும், லோக்சபா இருக்கும் சொன்னா, அந்த ராஜ்யசபா லோக்சபால
அவருக்கான பவர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம், கவனி. ஓகே, ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டம், நாடாளுமன்றத்தோட ஃபர்ஸ்ட் கூட்டம், ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவரு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். யாரு? பிரசிடென்ட் தான் வந்து அவரோட உரையை தொடங்கி பேசி அந்த அவையை ஆரம்பிச்சு வைப்பாரு. வருஷத்துக்கு 2 வாட்டி. ஓகேவா? எத்தனை? வருஷத்துக்கு 2 வாட்டி நாடாளுமன்றத்தோட முதல் ஸ்பீச், பார்லிமெண்டோட முதல் ஸ்பீச், முதல் பேச்சு யார் ஆரம்பிப்பாருன்னா நம்ம பிரசிடென்ட் தான் பேசுவாங்க. ஓகேவா? இப்ப நம்ம யார் இருக்கா? நம்ம திரௌபதி முர்மு தான் இருக்காங்க, அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பண்ணோம்னா புதிய கூட்டத்தொடர். அது என்ன சார் புதிய கூட்டத்தொடர்னா? ஒண்ணும் இல்லைங்க. இப்போ போன வருஷம் எலெக்ஷன் நடந்துச்சா, 5 வருஷத்துக்கு 5 வருஷம் ஒரு கட்சி புதுசா வரும், கரெக்டா? அப்ப 5 வருஷம் முடிஞ்சு புதுசா ஒரு கட்சி வரப்ப அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பேசுவாங்க. ஓகேவா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் யார் தான் பேசுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் பேசுவாங்க. எப்போ? நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம். அது மாதிரி கூட்டத்தொடர், புதிய கூட்டத்தொடர்லயும் அவங்க தான் வந்து பேசுவாங்க, ஸ்பீச் வந்து பேசுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர், அதான் எழுதிருக்கேன். ஓகே, அவர் ஆரம்பிப்பாங்கன்னு எழுதிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. அது மாதிரி அப்புறம் மசோதாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு மசோதால பிரசிடென்டோட பவர் என்னன்னு கேட்பாங்க. குடியரசுத் தலைவரோட மசோதாக்கான பவர் என்னன்னா 2 மசோதா இருக்குங்க. நம்ம நாடாளுமன்றத்துல பார்லிமெண்ட்ல 2 மசோதா, ஒன்னு பண மசோதா, ஒன்னு சாதாரண மசோதா. என்னது? ஒரு பண மசோதா, ஒரு சாதாரண மசோதா. மசோதா நிதி மசோதா, மணி பில், நார்மல் பில்லுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மணி பில் இருக்குல்ல, நிதி மசோதான்னு சொல்லுவாங்க. மணி பில்ல மக்களவை, லோக்சபா மட்டும் தான் இன்ட்ரோடியூஸே பண்ண முடியும். அது என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண மசோதா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் தாக்கல் பண்ணிட்டு எல்லாம் சைன் போட்டுருவாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் ஓகே பண்ணி பெரும்பான்மைப்பட்டு தான் கடைசியில யார்கிட்ட போவோம்னா குடியரசுத் தலைவர் கிட்ட போவோம். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா சைன் பண்ணுவாரு. அதை சைன் பண்றதுனா அந்த மசோதா சட்டமாக மாறிடும். இதாங்க ரூல்ஸ். என்னது? ஒரு மசோதா இருக்குன்னா அந்த மசோதா தாக்கல் பண்ணுவாங்க. தாக்கல் பண்ண எல்லா எம்பிக்கும் போவோம். அந்த எல்லா எம்பியும் பாத்துருவாங்க. பாத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே ஆச்சுன்னா பெரும்பான்மை பெற்று கடைசியில பிரசிடென்ட் கையில போவோம். அவர் என்ன பண்ணுவாரு? அதை ஓகே பார்த்து சைன் போடுறாரு. அது சைன் போட்டாருன்னா அது சட்டமா மாறிடும். இது சாதாரண மசோதா. அதே மணி மசோதா, நிதி மசோதா என்ன பண்ணும், என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்டே ஒரு சைன் போட்டுருவாரு. எம்பி கையெல்லாம் போவாதுக்கன்னா ஃபர்ஸ்டே ஒரு சைன் போட்டுருவாரு. நிதி மசோதா பொறுத்த வரைக்கும், பண மசோதா பொறுத்த வரைக்கும், மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டே பிரசிடென்ட் சைனை போட்டுருவாரு. புரியுதா? ஃபர்ஸ்டே பிரசிடென்ட் சைனை போட்டுருவாரு. அப்புறம் தான் அதை அங்க தாக்கலே பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான, இது கேட்டுட்டே இருப்பாங்க எக்ஸாம் ஹால்ல. நிதி மசோதா பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா முதலில் அப்ரூவல் வழங்கிடுவார், முதலே சைனை போட்டுருவார். அப்புறம் தான் அது தாக்கலே செய்யப்படும். ஆனா சாதாரண மசோதா எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு கடைசியில தான் பிரசிடென்ட் கைக்கு வரும். என்னது? கடைசியில தான் பிரசிடென்ட் கைக்கு வரும், அவர் சைனா போடுவார். இது புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து பாருங்க. மக்களவை 5 ஆண்டுக்குள்ள கலைக்கும் அதிகாரம். இப்ப நம்ம வந்து இப்போதைக்கு உதாரணத்துக்கு இப்ப ஆளுங்கட்சி யாருன்னா நம்ம பிஜேபின்னு சொல்றோமா, அவங்க 5 வருஷம் ஆட்சி காலம்னு சொல்றோம். அந்த 5 வருஷம் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி அவங்க கலைக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா யாரு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பவர் யார் கையில இருக்குன்னா நம்ம பிரசிடென்ட் கையில தான் இருக்கு. யார் கையில இருக்கு? நம்ம பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. இப்ப வேணும், உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப பிஜேபி அரசாங்கம் இருக்காங்கன்னா அவங்களை கலைக்கணும்னு நினைக்கணும், அதை பண்றாங்க அப்படின்னா பெரும்பான்மை இல்லாத போது அதை கலைப்பாங்க. பெரும்பான்மை இல்லாத போது மெஜாரிட்டியோட அதை கலைக்கிறதுக்கு வருவாங்க. அந்த பவர் யார் கையில இருக்குன்னா நம்ம குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் கையில தான் இருக்கு. ஓகேவா? இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் கவனிங்க. அடுத்த பாயிண்ட், அந்த மாதிரி நம்ம இது இருக்குல்ல, மாநிலங்களவை, மக்களவை, மாநிலங்களவை, ராஜ்யசபா, லோக்சபா இருக்குல்ல, அது எப்ப ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு, எப்பா மீட்டிங் நீங்க முடிச்சிருங்கப்பா, நாளைக்கு பாத்துக்கலாம்ப்பா, முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றதுன்னு சொல்லிட்டு எல்லா பவருமே நம்ம குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஓகேவா? ராஜ்யசபா வந்தாலும் சரி, லோக்சபா வந்தாலும் சரி, மீட்டிங் ஆரம்பிக்கிறது, மீட்டிங்கை முடிக்கிறது, இப்ப ஏதாவது பிரச்சனையா போயிட்டு இருக்கு, 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தம்பி போதும் இன்னைக்கு முடிச்சு விட்டு நாளைக்கு பார்த்துலாம், போயிட்டு வரலாம், பாய் பாய் சொல்லிட்டு அதை முடிக்கிற அது அதிகாரமா யார் கையில தான் இருக்கு? நம்ம பிரசிடென்ட் கையில தான் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அதான் நான் எழுதிருப்பேன். மக்களவை, மாநிலங்களவை, அதான் ஸ்டார்டிங் எண்டிங் முடிவு குடியரசுத் தலைவர் கையில தான் இருக்கிறது. கூட்டத்தை முடிவு கொண்டு வருது, அதான் போதுமா முடிச்சிருங்க, அதான் கூட்டத்தை முடிவு கொண்டு வரும் அதிகாரமும் யார் கையில தான் இருக்கு? பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் கையில தான் இருக்கு. புரியுதா? அப்போ அவளுக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. யூபிஎஸ் தலைவர் சூஸ் பண்றாரு, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து சூஸ் பண்றாரு, வெளியுறவுத்துறை எம்பசி வந்து சூஸ் பண்றாரு. அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆளுங்கட்சியே முடிச்சு விட்டுறாரு. ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுனா அவர் வந்து பேசுறாரு. எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. பிரசிடென்ட்டுக்கு எவ்வளவு பவர் கொடுத்துருக்காங்க பாருங்க கான்ஸ்டியூஷன்ல. அடுத்தது அவர் வந்து நியமனம் பண்ணுவார். இப்ப ஏன்னா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், நாடாளுமன்றத்துல யாரெல்லாம் சொன்னோம், அந்த 14 பேர் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் சொன்னால அந்த 14 பேர் தான் சொல்லியிருக்காங்க நியமன உறுப்பினர்கள். அந்த 14 நியமன உறுப்பினர்கள் பிரசிடென்ட் தான் பண்ணுவார். ஓகேவா? ராஜ்யசபால 12 பேர். ஓகேவா? ராஜ்யசபால 12 பேரையும் லோக்சபால ஒரு 2 பேரையும் சூஸ் பண்ணுவார். அதை தூக்கி விட்டுருப்பாங்க. அந்த ஆங்கிலோ இண்டியன்ல இப்ப தூக்கிட்டாங்க. அதை நம்ம பின்னாடி சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் கிளாஸ்ல அதை பார்க்கலாம். ஓகே, இப்ப இது தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 14 பேர், 12 பேர் எங்க? ராஜ்யசபா, மாநிலங்களவை. அதை சூஸ் பண்றது யாரு? செலக்ட் பண்ணி அனுப்பி விடுறது யாருன்னா நம்ம பிரசிடென்ட் தான் அனுப்பி விடுவார். இப்போ 12 பேர் வாங்க, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுவார். யாருன்னா பிரசிடென்ட் தான், குடியரசுத் தலைவர் தான். எங்க? நம்ம மாநிலங்களவை, ராஜ்யசபால. அதே மக்களவையில அவருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னா 2 பேரை சூஸ் பண்ணுவார். ஓகேவா? 2 பேரை சூஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுவாரு.
அதுல ஒருத்தர் யாருன்னா ஆங்கிலோ இந்தியன். அதை இப்ப தூக்கி விட்டுட்டு இருப்பாங்க, அதை நம்ம பின்னாடி பார்த்துப்போம். ஓகேவா? இந்த 14 பேரை சூஸ் பண்றாரு, டக்கு ரிவிஷன் பண்ணிடலாமா? இந்த 14 பேர் அதுக்கப்புறம் அவங்க யாரும் எப்படி சார் சூஸ் பண்ணி அனுப்புறாரு? இப்ப என்ன நான் இருக்கேன், என்ன கூப்பிட்டு அனுப்புவாங்களா? இப்ப வீடியோ பாரு நீங்க, உங்களை அனுப்புவாங்களா? அதான் கிடையாது. யாருன்னா கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி. கலைன்னா இந்த சினிமா, இந்த ஆர்ட் நிறைய ஏதாவது பண்ணுவாங்கல்ல கலைனா, அந்த மாதிரி அது பண்றவங்க. இலக்கியம்னா நிறைய புக்ஸ் அந்த மாதிரி எழுதுறாங்களா, இப்ப நான் முத்துக்குமார் அந்த மாதிரி நிறைய பேர் பாடல்கள் நிறைய இலக்கியங்கள்லாம் எழுதுறாங்களா, அந்த மாதிரி நபர்கள். அப்புறம் அறிவியல், சயின்ஸ்ல ஏதாவது நம்ம சாதிச்சிருக்கணும், சயின்ஸ்ல ஏதாவது புதுசா நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி. அப்புறம் விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ்ல வந்து இப்ப வந்து ஹாக்கி அந்த மாதிரி, தோனி அந்த மாதிரி நான் பார்க்கல ஸ்போர்ட்ஸ்ல, அதில் நம்ம சிறந்திருந்தா நம்ம நடத்துவாங்க. அப்புறம் சமூக பணி, சோசியல் சம்மந்தப்பட்டு நிறைய பார்த்துருப்போம். ஒரு வயசானவர் வந்து இது மாதிரி ஒரு கார்டை வந்து உருவாக்குனாங்க, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க சொல்லிட்டு சமூக பணி. இந்த 5 விஷயத்துல நீங்க சிறந்த விளங்குனீங்க அப்படின்னா உங்களை இந்த 14 பேர்ல ஒருத்தர சூஸ் பண்ணி எங்க அனுப்புவாங்க? ராஜ்யசபா மாநிலங்களுக்கு அனுப்பிச்சு விடுவார். யாரு? குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஸோ அப்படியே டக்குனு விஷயம் பண்ணிடலாமா? ஸோ இந்த 14 பேரு அப்புறம் கூட்டத்தொடர் ஸ்டார்டிங் முடிவு அதை முடிச்சு வர்றது அவர் கையில தான் இருக்கு. அப்புறம் ஆட்சியை கலைச்சு வர்றது அவர் கையில தான் இருக்கு. நிதி மசோதானா ஃபர்ஸ்ட் சைனு, அப்புறம் தான் தாக்கல். ஓகே, சாதாரண மசோதானா எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில தான் சைனை போடுவார். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டம். அது மாதிரி ஒரு கட்சி முடிஞ்சு ஆட்சி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்தானா அப்புறம் அவர் தான் வந்து ஸ்பீச் பேசுவார். வருஷத்துக்கு 2 வாட்டி பேசுவாருங்க. இது முக்கியமானது. ஸோ சட்ட அதிகாரம் பார்த்துட்டோம். இதுல என்ன பார்த்தோம்? யாரெல்லாம் நியமனம் பண்ணாங்க பார்த்துட்டோம். யூபிஎஸ்சி தலைவர், கவர்னர், ஹைகோர்ட் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, இந்திய அரசோட தான் சிஏஜி, அட்டார்னி ஜெனரல், அப்புறம் எம்பசி, பிரைம் மினிஸ்டரு, அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், கேபினட் மினிஸ்டர் சொல்லலாம், அவங்க அது எல்லாத்தையும் பண்றாரு. அதுக்கடுத்து வேற என்ன பவர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாமா? ஓகே, இப்போ வந்து நிதி அதிகாரம். ஓகேவா? நிதி அதிகாரம், நிதினா வந்து தீர்ப்பு எதனா வழங்கியிருப்பாங்க கோர்ட்டு, யாராச்சும் தப்பு பண்ணிருப்பாங்க, அதுல இருந்து அவங்க என்ன பவர்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்ப முக்கியமானது கவனிங்க. நிதி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய நிதி அமைச்சர், பணம் எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்டது. மத்திய நிதி அமைச்சர் மத்திய ஆண்டு வரவு செலவு, ஒன்றும் இல்லைங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த கணக்கு வழக்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் தான் ஹேண்டில் பண்ணுவாரு. அந்த மாதிரி லோக்சபா மக்களவையில் இருக்கக்கூடியதை இவர் தான் வந்து சைன் பண்ணுவார். என்னப்பா இருக்கு, என்ன கணக்கு வந்திருக்கு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வாங்க, என்ன கணக்கு வழக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாரு. அந்த பவர் அவருக்கு இருக்கு. அது மாதிரி நம்ம இது நேரத்தே பார்த்துருப்போம். ஆர்டிகல் 360 ஆர்டிகல், நம்ம 3 ஆர்டிகல் பார்த்துருப்போம். என்னென்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360. இது 3மே யார் கையில தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான். 52னா என்னது? உங்களை தான்ப்பா கேட்குறேன். 52னா என்னது? நேஷனல் எமர்ஜென்சி. 56னா என்னது? ஸ்டேட் எமர்ஜென்சி. 60னா என்னது? ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. ஓகேவா? இது வரைக்கும் இதை இம்ப்ளிமெண்டே பண்ணது கிடையாது. ஆர்டிகல் 360 இந்தியாவில் இம்ப்ளிமெண்டே பண்ணது கிடையாது. அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? விதி 360, ஆர்டிகல் 360 எக்கனாமிக் எமர்ஜென்சி யாரால மட்டும்தான் போட முடியும்னா பிரசிடென்டால மட்டும்தான் போட முடியும். அது இந்தியாவில் போட்டிருக்காங்களா இது வரைக்கும்னா போட்டது இல்லை. என்னது இல்லை? போட்டது இல்லை. கத்து போலாமா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் பரிந்துரையின்றி மானியம் கோரிக்கை பண்ண முடியாது. இப்ப நம்ம கேஸுக்கு மானியம் கொடுக்குறாங்கல்ல, கேஸுக்கு மானியம் தர்றது நிறைய திட்டம். உதாரணத்துக்கு சோலார் பேனல்லாம் போடுறாங்கல்ல, சோலார் பேனல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போறாங்கன்னா அது மானியம் தானே வழங்குது. கவர்மெண்ட் நம்மளுக்கு காசு கொடுத்துரும், நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், அதுக்கு சம் அமௌண்ட் கொடுக்கும். அந்த மாதிரி மானியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு யாரு தான் பவர் கொடுக்கும்னா இவரு, நம்ம பிரசிடென்ட் தான் வந்து பண்ணுவார். ஓகேவா? அந்த மாதிரி இது நம்ம நேரத்தே பார்த்துருப்போம். ஆர்டிகல் 280, ஆர்டிகல் 280 என்ன சொல்லுவோம்? பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்காருன்னா அந்த பிரசிடென்ட் ஒரு பினான்ஸ் கமிஷன் நிதி குழு அமைப்பார். 5 வருஷத்துக்கு ஒரு நிதி குழு புதுசா போடுவாரு. 5 வருஷத்துக்கு ஒரு புதுசா ஒரு நிதி பினான்ஸ் கமிஷன் வந்து போடுவார் நிதி குழு. அந்த நிதி குழு தான் என்ன பண்ணும்? மத்திய மாநில உறவுகளுக்கான அந்த அமௌண்ட், நிலப்பகிர்வு, அந்த எவ்வளவு வருமானம் வந்திருக்கோ அதை வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. நம்ம நேத்தே பார்த்துருப்போம் கிளாஸ், அதான் சொல்றாங்க. ஆர்டிகல் 280 என்ன சொல்லுதுன்னா பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த பிரசிடென்ட் 5 வருஷத்துக்கு புதுசா ஒரு பினான்ஸ் கமிஷன் போடணும். அந்த பினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணும்? மத்திய மாநில உறவுகளுக்கு எவ்வளவு பணத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை சொல்லும். ஓகேவா? இது முடிச்சிட்டோமா? அடுத்து என்ன இருக்கு பாருங்க. அந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி டைம் இருக்குல்ல, அவசர காலம்னா எமர்ஜென்சி டைம்ல நிதியை பயன்படுத்தணும். எமர்ஜென்சி டைம்ல யார் கையில மொத்த பவர் வந்துட போது? பிரசிடென்ட் கையில தான் மொத்த பவர் இருக்கும். அப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணா அந்த பணத்தெல்லாம் அவர் தான் செலவு பண்ணுவார். அதுக்கான அதிகாரம். அப்புறம் நிதி மசோதா ஃபர்ஸ்ட் ஒப்புதல் பின் தான் தாக்குது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஒரு மணி பில் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப்புறம் தான் தாக்குது, அதை சொல்லிட்டேன். அடுத்து என்னன்னா நீதி என்னது? ஜுடிஷியல் பத்தி பார்க்கலாம். அதுக்கான பவர்ஸ் என்னன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஆர்டிகல் 72. ஓகே, ஆர்டிகல் 72 இதை மறக்கவே கூடாது. நீங்க என்ன சார் ஆர்டிகல் 72 அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ ஏதோ ஒருத்தருக்கு வந்து ஒரு தண்டனை பண்ணிட்டார், தப்பு பண்ணிட்டார். ஓகேவா? தப்பு பண்ணிட்டாரு. கோர்ட் வந்து என்ன பண்ணிச்சுன்னா தண்டனை குத்திச்சு. என்ன பண்ணிச்சு? தண்டனை குத்திச்சு ஜெயில போட்டாங்க. அப்ப பிரசிடென்ட் கையில இந்த ஆர்டிகல் இருக்கும். ஆர்டிகல் 72 அவர் கைக்கு வந்து நடந்துமா பண்ணுவாரு? அவர் கையில வந்துச்சுன்னா அந்த தண்டிக்கப்பட்ட நபரை அவரை தண்டனையை கம்மி பண்ணலாம்,
அவரை ஒத்தி வைக்கலாம், அவரை விடுதலை கூட பண்ணிடலாம். ஓகேவா? கோர்ட்டு நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சொல்லி பிடிச்சி ஜெயில போட்டாங்க. போடுறப்ப இந்த ஆர்டிகல் இருக்குல்ல, ஆர்டிகல் 72, இப்ப நான் தான் பிரசிடென்ட், நான் தான் 72 கையில வச்சிருக்கேன். ஓகே, 72 கையில வச்சிருக்கப்பா தம்பி நீ இப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்னா ரிலீஸ் பண்றாங்க. அதாங்க அந்த பவர். ஆர்டிகல் 72 பவரே தான். நீதிமன்றம் தண்டிக்கப்பட்ட ஒருவரை மன்னிப்பு அமைச்சு வெளியே அமைச்சு விட்டுலாம், இல்ல அந்த தண்டனையை குறைச்சு விடலாம், இல்ல ஒத்தி வைக்கலாம், அவனுக்கு வந்து அதை என்ன பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம், விடுதலை கூட பண்ணிடலாம். யாரு நினைச்சா? பிரசிடென்ட் நினைச்சா. அதுக்கான ஆர்டிகல் என்னது? 72. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஆர்டிகலுங்க. ஓகேவா? அடுத்து என்ன பார்ப்போம்னா ராணுவ அதிகாரம். ஓகே, ராணுவ அதிகாரத்துல ஒண்ணும் கிடையாது. ஆர்டிகல் 53ல 2. ஆர்டிகல் 53 அட்மினிஸ்ட்ரேஷன், குடியரசுத் தலைவரோட நிர்வாகம் பார்த்திருப்போம். அதுல பிராக்கெட்ல 2 அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியான அதிகாரம். பாதுகாப்பு படையின் தலைமை தளபதிக்கான அதிகாரம். ஓகேவா? இது முடிச்சா? ஓகே, அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா ராஜதந்திர அதிகாரம். என்ன அதிகாரம்? ராஜதந்திர அதிகாரம். அது என்ன சார் ராஜதந்திர அதிகாரம்? ஒண்ணும் கிடையாது. எம்பசின்னு சொன்னாங்களா, நம்ம எம்பசின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அததான் சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டுக்கான இந்திய தூதரை இவர் தான் நியமனம் பண்ணுவார். ஓகே, எம்பசின்னு சொன்னோம்ல, அதை இவர் தான் நியமனம் பண்ணார். அது மாதிரி வெளிநாட்டுல இருந்து ஒரு தூதர் வராருன்னா இவர் தான் வெல்கம் பண்ணார். ஹாய், ஹலோ, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து வர தூதர் இருக்காருல்ல, அந்த தூதரை வெல்கம் பண்றது யாரு? நம்ம பிரசிடென்ட் தான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வரப்ப நம்ம வெளிநாடு தானே, ஒரு ட்ரம்ப் அமெரிக்கா தானே, அவர் வரப்ப யார் போய் ரிசீவ் பண்ணுவா? உங்களதான் கேட்கிறேன், யார் ரிசீவ் பண்ணுவா? மோடி போயிருப்பார். யாரு அதாவது பிரைம் மினிஸ்டர் இருக்காரோ அவங்க போவாங்க. அதே அமெரிக்கா தூதர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவோட எம்பசி வந்தாருன்னா அதை யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட். புரியுதா கதை உங்களுக்கு? அப்ப அந்த நாட்டோட அதிபர் வந்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் போவாங்க, அந்த நாட்டோட தூதர் எம்பசி வந்தாங்கன்னா குடியரசுத் தலைவர் ரிசீவ் பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? அதை நியமனம் பண்றது, நம்ம நாட்டுக்கான எம்பசியை நியமனம் பண்றது குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். அந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து யாராச்சும் எம்பசி வந்தாலும் அவங்கள ரிசீவ் பண்றதும் குடியரசுத் தலைவர் தான். இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது அது மாதிரி எந்த ஒப்பந்தம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம் போடுவாங்க, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் என்ன ஒப்பந்தம் போடுறாங்க, வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கு ஏதாவது ஒப்பந்தம் போட்டாவே ஒப்புதல் யார் தான் கொடுப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அனைத்து உடன்படிக்கை ஒப்பந்தமும் குடியரசுத் பேர் தான் போடுவாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நெருக்கடி நிலை. இதெல்லாம் நேத்தே சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நம்ம நேத்தே பார்த்துடலாம். எமர்ஜென்சி 352, மாநில எமர்ஜென்சினா 356, நிதி தொடர்பான அதை 360. இது மூணுமே அவர் தான் போடுவாரு. அதுக்காக இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கான ஃபுல் பவர் யார் கையில தான் இருக்கு? குடியரசுத் தலைவர்கள் தான் இருக்கு. அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியங்க. நேற்று நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டேட் எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் 1951 பஞ்சாப்ல போட்டிருப்பாங்க. எங்க? 1951 ஸ்டேட் எமர்ஜென்சி எங்க போட்டிருப்பாங்கன்னா பஞ்சாப்ல ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க. இந்தியாலேயே அதிகப்படியா எங்க போட்டிருக்கான்னு கேட்டாங்கன்னா அதுவும் பஞ்சாப் தான். அதிகப்படியா ஸ்டேட் எமர்ஜென்சி எங்க போட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா அதுவும் பஞ்சாப் தான்ப்பா. எத்தனை வாட்டி போட்டிருக்காங்கன்னா 9 வாட்டி போட்டிருக்காங்க. எத்தனை வாட்டி? 9 முறை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கேரளா, பாவம் கேரளா என்ன பாவம் தெரியல, அவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா 9 வாட்டி ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணி எங்க போட்டிருக்காங்க? ஸ்டேட் எமர்ஜென்சியான ஆர்டிகல் 366 எங்கெங்க போட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல 1950 போட்டாங்க. அது எங்க அதிக முறை போட்டாங்கன்னா அதுவும் பஞ்சாப் தான், 9 முறை போட்டிருக்காங்க. அடுத்து கேரளா. ஓகேவா? இதுவுமே அதுக்கு யார்கிட்ட தான் பவர் இருக்கு? குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் தான் பவர் இருக்கு. இப்போ அடுத்து ஓகே சார், இவ்வளவு பவர் கொடுத்தாங்களே, இப்போ அவர் என்ன அந்த பவர்ல தப்பா யூஸ் பண்ணிட்டாருன்னா, இவ்வளவு பவர் கொடுக்குறாங்க, அந்த பவர்லாம் யூஸ் பண்ணி அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா என்ன சார் பண்றது? யாரால எதுவுமே பண்ண முடியாதா? கோர்ட் ஒருத்தவங்க தண்டிக்க பண்ணாலும் அவரும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு, எல்லாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணி விடுறாரு. இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் எல்லாத்தையும் பண்றாரு. இப்போ அவரு என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? அதை யோசிச்சிருப்பாங்களா? அம்பேத்கர் எழுதினாங்களா கான்ஸ்டியூஷன் புக், அதை யோசிச்சிருக்க மாட்டாங்களா? அதுதான் அவர் எப்படி நீக்கலாம். இப்போ குடியரசுத் தலைவர் தப்பு பண்ணாங்கன்னா அவர் எப்படி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறது, அவர் எப்படி பதவி காலத்தை முடிச்சு விட்டு வீட்டுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க போறோம். கவனி. ஓகேவா? குடியரசுத் தலைவரான பதவி நீக்கம். அவர் எப்படிலாம் நம்ம பதவி நீக்கம்னு சொல்லிட்டு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. அவரே ரிசைன் பண்ணிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் தானே ரிசைன் செய்து போட்டு, எப்பா எனக்கு குடியரசுத் தலைவர் பதவி வேணாம்ப்பா, நான் கிளம்பிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரிசைன் பண்ணிட்டு கிளம்புறது ஒரு விதம். அடுத்த விதம் வாங்க, அந்த மாதிரி ரிசைனிங் லெட்டர் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ ரிசைனிங் லெட்டரை குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் கிட்ட தான் அந்த லெட்டர் கொடுப்பாரு. ஓகேவா? ஓகே, அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 61 ஆர்டிகல் 61 வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகே, அடிக்கடி கேட்பாங்க. குடியரசுத் தலைவரை நம்ம நீக்கிறோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 61 தான். அதாவது அரசியலமைப்பை மீறிட்டார். நம்ம கான்ஸ்டியூஷன் புக் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டியூஷன் புக்ல சொல்லி தாண்டி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இதை சொல்லி இதை காரணம் காமிச்சு அவரை பதவியிலிருந்து நீக்கலாம். சார் நீங்க வெளியில போங்க, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவரை பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. அப்போ குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்றதுக்கான ஆர்டிகல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 61 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அவர் பதவி நீக்கம் தூக்கி விட்டுலாம். அடுத்தது அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ராஜ்யசபா லோக்சபா மெம்பர்ஸ் இருக்காங்களே, ராஜ்யசபா லோக்சபா மாநிலங்கள மக்களவை நாடாளுமன்றத்தை 2 தான் இருக்கும்.
அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்ன பண்ணணும்னா அவர் மேல எதிர் தீர்மானம் போடணும். இவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு, இவர் வந்து தூக்கின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை போடுவாங்க. அந்த தீர்மானத்துல வந்தவங்கள அட் பிரசன்ட் வந்தவங்கள 4ல ஒருத்தர் கை தூக்கணும். 4 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் கை தூக்கி எப்பா இவர் தூக்கி விட்டுலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திலையும் முக்கியமா ராஜ்யசபா லோக்சபால எதிர் தீர்மானத்தை போடுவாங்க. அந்த தீர்மானத்தை போட்டு அது ஆதரவா இருந்துச்சுன்னா அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து என்னன்னா பதவி காலம் முடிந்த பின்பு அவர் என்ன பண்ணலாம். நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் தேர்தலில் மறைமுக தேர்தல்னு சொல்லியிருப்பேன், 5 வருஷம் சொல்லியிருப்பேன். கரெக்டா? சார் இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் பிரசிடென்டா இருக்கேன், திரும்ப பிரசிடென்ட் ஆக முடியுமா? உங்களை தான் கேட்குறேன், பிரசிடென்ட் ஆக முடியுமானா எஸ் ஆகலாம். எப்படி சார் நீங்க தான் 5 வருஷம் சொன்னீங்க, இப்போ எப்படி ஆகலாம்னு சொல்றீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த சேர் வந்து காலியாவே இருக்கக்கூடாது. அவர் தான் இந்தியாவோட முதல் குடிமகன் நம்ம சொல்றோம், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்றோம். அப்ப இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சேரே காலியா இருந்துச்சுன்னா யாருமே இல்லாம இருந்தா எப்படிங்க இருக்க முடியும்? ஒரு இந்தியாவுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லைன்னா எப்படி இருக்க முடியும்? ஸோ அதனால அவரோட பதவி காலம் முடிஞ்சாலும், பதவி காலம்னு கேட்டா 5 வருஷம் தான்ப்பா, அதுல இருந்து அந்த மாட்டு கருத்தும் கிடையாது, 5 வருஷம் தான். இன்கேஸ் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்த குடியரசுத் தலைவர் வரது டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அவரே கண்டினியூ பண்ணுவார். ஓகே, யார் கண்டினியூ பண்ணா இருக்கிற தலைவரை மீண்டும் கண்டினியூ பண்ணுவார். அதுதான் சொல்லியிருப்பாங்க, பதவி காலத்தை மீண்டும் இருக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு டவுட் இருக்கும், சார் குடியரசுத் தலைவர்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவரும் உடம்பு சரியா இப்போ ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாருன்னா அப்பெல்லாம் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஒன்றும் கிடையாது. இப்போ குடியரசுத் தலைவர் வந்து இல்லை, ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லை, எங்கேயோ ஒன்று போயிட்டாரு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அப்போ அந்த டைம்ல யார் குடியரசுத் தலைவர் ஆக்ட் ஆகும்னு கேட்டாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். சரி, இப்போ அவருக்கும் உடம்பு சரியில்லைன்னா யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிஜே, உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட், அந்த சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி சிஜே வந்து என்னவா இருப்பாருன்னா பிரசிடென்டா இருப்பார். ஓகே, குடியரசுத் தலைவர் ஆக்ட் ஆவார். இப்போ அவரும் இல்லைன்னா அடுத்த ஜட்ஜி. ஓகே, இது இந்த கொஸ்டின் கேட்பாங்க. குடியரசுத் தலைவர் இல்லாத போது யார் வந்து குடியரசுத் தலைவராக இருப்பாங்க கேட்டாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். அவரும் இல்லைன்னா சிஜே, அவரும் இல்லைன்னா அதர் சிஜே. ஓகே, இது முக்கியமானது. குடியரசுத் தலைவருக்கு உடம்பு சரியில்லாம ஏன்னா ஆகி போச்சுன்னா இந்த மாதிரி லைன்ல இருப்பாங்க. ஓகேவா? இது பக்காவா இருக்க அடுத்து கவனிங்க. இந்த மாதிரி கேசஸ் எங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்திருக்காங்கன்னா எஸ் நடந்திருக்கு. பிரசிடென்ட் இல்லாத போது ஒரு சிஜேஐ பிரசிடென்ட் ஆக்ட் ஆயிருக்காரு. யாருப்பா? அதான் நம்ம பார்க்க போறோம். யாருன்னா ஒன்றும் கிடையாது, 1969 1969 இந்த வருஷம் நம்ம மறக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த டைம்ல தான் நமக்கு தமிழ்நாடுன்னு பேர் மாத்திருப்பாங்க. கரெக்டா? தமிழ்நாடுன்னு 1969 தான் பேர் மாத்திருப்பாங்க. நம்ம அறிஞரன்னா இறந்த வருஷம். அந்த வருஷத்துல தான் சிஜேஐ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து என்ன ஆயிருப்பாருன்னா குடியரசுத் தலைவராக ஆக்ட் ஆயிருப்பார். குடியரசுத் தலைவர் இல்லாத போது ஒரு சிஜேஐ வந்து குடியரசுத் தலைவராக வந்து ஆக்ட் ஆயிருப்பாங்க. அது யாருன்னு கேட்டாங்கன்னா இதயதுல்லா. யாருப்பா? இதயதுல்லா. இதயதுல்லா நல்ல மனசுக்கார போல. குடியரசுத் தலைவர்னு சொல்லிட்டு நான் வந்துடுறப்பா குடியரசுத் தலைவரான்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் ஆயிட்டாரு. அந்த வருஷம் 1969 குடியரசுத் தலைவர் இல்லாத போது ஒரு ஜட்ஜி வந்து குடியரசுத் தலைவர் ஆக்ட் ஆயிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த குட்டி ரிவிஷன் மாதிரி எழுதிப்பேன், ஒன்றும் இல்லை. 52 ஆர்டிகல் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க, 53 ஆர்டிகல் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க, 77னா எல்லாமே அவரோட பேர்ல தான் நடைபெறும் சொல்லியிருப்பேன். 77 என்னது எல்லாமே குடியரசுத் தலைவர் பேர் தான் வந்து செயல்படணும்னு சொல்லியிருப்பேன். 53ல 2 அவரோட நிர்வாகத்துல, அதுவும் ராணுவத்தை பத்தி பேசியிருப்பாங்க. 61னா பதவி நீக்கம். ஓகே, 61னா பதவி நீக்கம். 72னா மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். சுப்ரீம் கோர்ட் ஏன்னா வந்து ஒரு குற்றவாளிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னா அவனை ரிலீஸ் பண்றது தான் என்னது ஆர்டிகல் 72. ஸோ இது ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்து ஒரு நம்ம யாரோட போறோம் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். இவ்வளவு நேரம் நம்ம யாரை பார்த்தோம்? பிரசிடென்ட்டை பக்காவா முடிச்சிட்டேங்க. புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புக்ல A to Z ஃபுல்லாத்தையும் பக்காவா முடிச்சிட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம யாரை பார்க்க போறோம்? துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் பத்தி பார்க்க போறோம். வைஸ் பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது 2 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், அவரு பிரசிடென்ட் இல்லாத போது இவர் பிரசிடென்ட் ஆக்ட் ஆவார். 2வது விஷயம், மாநிலங்களவையில ராஜ்யசபா, என்ன சபா? ராஜ்யசபா மாநிலங்களவையோட மொத்த பொறுப்பும் நம்ம தலைவர்கிட்ட தான் இருக்கு. யாரு கையில? வைஸ் பிரசிடென்ட், நம்ம துணைத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். அப்ப ராஜ்யசபாவோட தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ராஜ்யசபாவோட தலைவர் யாரு? நம்ம வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் தான். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப துணை குடியரசுத் தலைவர் இல்லாதப்ப யார் சேர்ப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜ்யசபாவோட துணைத் தலைவர். மாநிலங்களவையோட துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவர் ஆக்ட் ஆவார். வைஸ் பிரசிடென்ட் இல்லாத போது ராஜ்யசபாவோட துணைத் தலைவர் தலைவராக ஆக்ட் ஆவார். புரியுதா? பக்காவா புரியுதா? ஸ்லோவா தான் சொல்றேன். ஓகே ஓகே அவருக்கான ஆர்டிகல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 63. துணை குடியரசுத் தலைவரான ஆர்டிகல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 63. இது எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. இந்த கான்செப்ட் எங்கிருந்து எடுத்தாங்க? வைஸ் பிரசிடென்ட் கான்செப்ட் எங்கிருந்து தூக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால துணைத் தலைவர் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. நாட்டின் 2வது மிகப்பெரிய பதவி, ஃபர்ஸ்ட் பதவி நான் சொல்லிட்டேன், நாட்டிலே உயர்ந்த பதவி யாருன்னா நம்ம பிரசிடென்ட் தான். அதுக்கடுத்து நம்ம வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து என்னது நாட்டின் 2வது மிகப்பெரிய பதவி. 63வது ஆர்டிகல் இவர் பத்தி பேசுது.
எது சரி வச்சிருக்காங்க? ஏன் இந்த காரணம்னா, நான் தான் சொன்னல, குடியரசுத் தலைவர் இல்லாத போது யாராச்சும் ஒருத்தர் பாத்துக்கணும்ல. எல்லாமே இவர் பேர்ல தான் நடக்குதுங்க, குடியரசுத் தலைவர் பேர் தான் நடக்குது. நம்ம பார்த்த ஆர்டிகல் 77ல. அந்த மாதிரி இல்லா டைம்ல என்ன பண்றது? அதுக்காக தான் இவர் வச்சிருக்காங்க. நாட்டின் அரசாங்க நடவடிக்கை கண்டினியூஸ் பண்றதுக்காக இவர் இந்த பதவி வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் பார்த்துட்டோம். இதுதான் நான் சொன்னது. வைஸ் பிரசிடென்ட் இல்லாத போது அவரோட வைஸ் பிரசிடென்ட்டை பதவியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னா மாநிலங்களவையோட துணைத் தலைவர் வைஸ் பிரசிடென்டா மாறிடுவார். ஓகேவா? சரி, இப்போ இவருக்கான குவாலிஃபிகேஷன் என்னது? இவருக்கான கொஸ்டின் அதே தான், சேம் டீட்டோ. 35 வயசு இருக்கணும், குடிமகனா இருக்கணும், சிட்டிசன்ஷிப்பா இருக்கணும், மெம்பரா இருக்கக்கூடாது, ராஜ்யசபா லோக்சபா எம்எல்ஏவா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இது ஒன்று மட்டும் மாறிடுங்க. குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும், அதாவது பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ஒன்று மட்டும் மாறிடும். பிரசிடென்ட்னா மக்களவைக்கான அந்த தகுதி வந்து இருக்கணும். இங்க யாருக்கு இருக்குன்னா மாநிலங்களவை. ராஜ்யசபாவுக்கான அந்த தகுதி என்ன வேணுமோ அந்த உறுப்பினர் தகுதி இவருக்கு இருக்கணும். யாருக்கு? வைஸ் பிரசிடென்ட்டுக்கு. ஓகே, இவருக்கான தேர்தல் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், மறைமுக தேர்தல் தான். அவருக்கான தேர்தல் என்னன்னா 66(1) ஆர்டிகல் 66(1)னா அவரோட தேர்தல் வந்து போது மறைமுக தேர்தல் தான், இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். இவருக்கான பதவி காலம் 5 வருஷம் தான். அது மாதிரி துணை குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம் முடிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, துணை குடியரசுத் தலைவரோட பதவி காலம் முடிஞ்சிச்சுன்னா டாடா அமைச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதே குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டுக்கான அந்த பதவி காலம் முடிஞ்சிச்சுன்னா அவர் கண்டினியூ பண்ணுவார். ஏன்னா அந்த ஒரு சேர் இருந்துகிட்டே இருக்கணும். இவர் போனாலும் இன்னொரு ஆள் டக்குன்னு எடுத்துக்கலாம்ல. அதனால துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்டோட சேர் காலி ஆயிடுச்சு 5 வருஷம் கழிச்சுன்னா அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, அது மாதிரி இவராலையும் மீண்டும் வந்து எலெக்ஷன்ல நிற்க முடியும். ஓகேவா? மிச்சலாம் அதே டிட்டோ தாங்க. ஓகே, இவர் எப்படி பதவி காலம் நீக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதவி காலம் முடியும் முன்னே இவரே ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் இவர் இறந்து போயிட்டானா அது போயிடும். பணி நீக்கம் மூலம் பதவி நீக்கம் ஆகும். இப்போ அவர் என்ன தப்பு பண்றாரு ஆளு தூக்கிடுவாங்க. அது மாதிரி நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்லயே, இவர் முழுக்க ராஜ்யசபா மாநிலங்களுக்கு இவர் தான் ஃபுல் பொறுப்பு. அதான் ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி, அதான் ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி. அந்த கிளாஸ் டீச்சர் தப்பு பண்ணிட்டா யார் வந்து பொறுப்பேற்றுப்பாங்க? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, எங்க கிளாஸ் டீச்சர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரிதான் ராஜ்யசபா இவர் வந்து பதவி நீக்கம் பண்ணணும்னா யாரு மெயினா இருக்கணும்னா ராஜ்யசபா. அதான் மாநிலங்களவை பெரும்பான்மை மூலம் அதுக்கப்புறம் மக்களவையோட ஒப்புதல் கிடைச்சிருச்சுன்னா இவரை பதவியிலிருந்து நீக்கிடுவாங்க. ஓகேவா? நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், ஒரு தீர்மானம் போட்டு அது ஓகே ஆயிடுச்சுன்னா மாநிலங்களவை ராஜ்யசபால பெரும்பான்மையும் மக்களவை லோக்சபாவோட ஒப்புதல் இருந்துச்சுன்னா வைஸ் பிரசிடென்ட்டை தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ அந்த தீர்மானம் போடுறாங்கல்ல, அவரை நாங்கள் உங்களை வந்து தூக்க போறோம்னு சொல்றாங்க. தீர்மானத்தை எத்தனை நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்பாங்க. 2 வீக்ஸ், 14 நாளுங்க, 14 நாள். 2 வீக்ஸ்ல அவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா சொல்லிட்டு வேலை இருந்து, அதாவது உங்களை வந்து நாங்கள் இது மாதிரி பண்ண போறோம், உங்களுக்கு எது ஒரு தீர்மானம் போட போறோம்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ்ல சொல்லி விட்டுருவாங்க. ஓகே, இப்போ அவரோட பதவி காலம் தொடர முடியாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? பதவி காலம் அவரோட 5 வருஷம் முடிச்சுன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்றான்னு நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி இப்போ அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சாருன்னா யார் சார் இப்போ மாநிலங்களவையோட தலைவர் ஆகும்னு கேட்டாங்கன்னா மாநிலங்களவையோட துணைத் தலைவர் வைஸ் பிரசிடென்டா மாறுவார். அதான் கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதான் திரும்ப எழுதிருப்பேன், ராஜ்யசபாவோட தலைவர் வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ அவரோட வேலைப்பாடு என்ன, அவரோட ஒர்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒண்ணுமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வைஸ் பிரசிடென்ட் அதாவது துணை குடியரசுத் தலைவரோட ஃபுல் ஒர்க்கு மாநிலங்களவை ராஜ்யசபா மாநிலங்களவை அதான் அவரோட ஃபுல் ஒர்க்கு. ஸோ அவரோட ஒர்க்ல என்ன பார்க்கறோம்னா அதான் மாநிலங்களோட தலைவராக அவர் வந்து ஆக்ட் ஆவாரு சொல்லியாச்சு. ராஜ்யசபாவின் மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது அதை முடிவு கொண்டு வரும் அதிகாரம் அவர் கையில் இருக்கு. இப்போ ராஜ்யசபால ஏதோ பிரச்சனை வந்துச்சுப்பா, ஓகே, அது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை முடிவு கொண்டு வரும் அதிகாரம் யார் கையில் இருக்கு? நம்ம வைஸ் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் கையில் இருக்கு. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட். அடுத்தது இது நம்ம கேட்டிருப்பாங்க, இதுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. சரி சார், இப்போ குடியரசுத் தலைவர் இல்லை, சரி துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக மாறிட்டாரு, எவ்வளவு நாள் அது மாதிரி இருப்பாரு? எவ்வளவு நாள் இவர் வந்து பிரசிடென்ட் ஆக்ட் ஆவாரு? எவ்வளவு நாள் வந்து துணை குடியரசுத் தலைவர் ஆக்ட் ஆவான்னு கேட்பாங்க. 6 மாசம், அதிகபட்சமா 6 மாசமா அவர் என்ன பண்ணுவாருன்னா பிரசிடென்ட் ஆக்ட் ஆவார். அதுக்குள்ள அந்த 6 மாசத்துல நம்ம என்ன பண்ணிடணும், புதுசா இன்னொரு பிரசிடென்ட்டை புதுசா இன்னொரு குடியரசுத் தலைவரை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துணும், அதாவது தேர்தல் வச்சு எடுத்துணும். அது கேட்பாங்க. அதிகபட்சம் எத்தனை மாசம்னா 6 மாசம் இருப்பாரு இவரு. ஓகேவா? அடுத்தது ராஜ்யசபாவின் நடைமுறை. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீர்மானத்தை அனுப்புவது, கேள்வி கேட்கும் முடிவு ஒன்றும் கிடையாது. ராஜ்யசபால எதனா நடக்குது, அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்லாம் இவர் தான் பண்ணிப்பாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அங்கே என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் இவர் தான் வந்து இன்சார்ஜ்னு சொல்லியிருப்பாங்க. அதை அனுப்புறது, கேள்வி கேட்கறது, என்னாச்சு தீர்மானம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கறதுலாம் சொல்லியிருப்பாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமே. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. விதி 100, ஆர்டிகல் 100. ஓகேவா? ஆர்டிகல் 100 என்ன சொல்லுதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 100 என்ன சொல்லுதுன்னா, கேஸ்டிங் ஓட்டு. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு தீர்மானம் போட்டாங்க, 20 பேர் இருக்காங்க, 10 பேர் இந்த பக்கமும் 10 பேர் ஓட்டு போட்டாங்க, சம ஈக்குவலா இருக்கு. 50 பேர்னா 25 பேர் போட்டாங்க. அந்த பிரச்சனை வந்து நிக்குது. இப்போ ஒரு ஓட்டு போட்டா அது தீர்மானம் சட்டமா மாறிடும். அந்த டைம்ல
வைஸ் பிரசிடென்ட் என்ன பவர் இருக்குன்னா இந்த ஆர்டிகல் 100 என்னது இருக்கு, ஆர்டிகல் 100 கேஸ்டிங் ஓட்டு. அவர்கிட்ட அந்த ஒரு ஓட்டு இருக்கும். அந்த ஒரு ஓட்டை அவர் யாரு பக்கம் போடணும்னு அவர் நினைக்கிறாரோ அதை போட்டுருவாரு. புரியுதா? எப்படி சமமா வந்துருச்சு ஒரு தீர்மானத்துல, ஒரு பிரச்சனை இல்லை, சமமா வந்து நின்றுச்சு, இந்த பக்கம் 20 பேர் இந்த பக்கம் 20 பேர் அப்படி வந்துருச்சுன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓட்டை யாருக்காச்சும் ஒருத்தர் போட்டுருவாரு. அதுக்கு பேர் தான் என்னது, கேஸ்டிங் ஓட்டு. அது என்ன விதி, ஆர்டிகல் வைக்கிறதுனா ஆர்டிகல் 100. சூப்பரா இருக்கா 100? நம்ம ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்போம், அந்த மாதிரி வந்து ஹெல்ப் போட்டு முடிச்சு விட்டுறாரு. அந்த மாதிரி அந்த ஓட்டு போடுறாருல அவரு, அது யாருமே எதிர்ப்பு தெரியவே கூடாது. அவர் போடுற ஓட்டை யாருமே எதிர்ப்பு வந்து தெரிவிக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமானது. கேஸ்டிங் ஓட்டுனா 100, அது 2 சமமான வாய்ப்பு இருக்கும்போது யார் பக்கம் ஓட்டு போடணுமோ அதை போட்டு விட்டுருவாரு. அதான் எழுதியிருப்பேன். வைஸ் பிரசிடென்ட் ஓட்டு போடுவாரு, இவரோட ஓட்டுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. ஓகேவா? ஒன்லி ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு சமமா வரும்போது அவர் போட்டு விட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருவாரு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பிரசிடென்ட் இருக்காரா, அதாவது பிரைம் மினிஸ்டர், குடியரசுத் தலைவர் வராரு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்ட் 1 வீடியோன்னு சொல்லிட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ செகண்ட் லெசன்ல பார்ட் 1 வீடியோல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வரக்கூடியது அடுத்த பார்ட்ல தொடர்ந்து பார்த்துட்டே வரும். ஸோ டக்குன்னு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டக்குன்னு பார்த்துருங்க. அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன்.